உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். ரத்தத்தை தெளியுங்கள். ரத்தம் இருக்கிற வீட்டுல ஆபத்து வராது. ரத்தம் இருக்கிற வீட்டுல சாவு வராது. அதான் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. நீ யாரா வேணா இருந்துக்கோ. நீ கருப்பாரு, சோப்பாரு, நெட்டையாரு, குட்டையாரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அந்த வீட்டுக்குள்ள இரு, ரத்தத்தை தெளிச்சிரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எத்தனையோ எகிப்தியர்கள், ஏராளமான எகிப்தியர்கள் இஸ்ரவேலருடைய வீட்டில் இருந்தார்கள், மரிக்கவில்லை. வம்ச வரலாறு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நேரா பார்க்கறது என்ன தெரியுமா? ரத்தம் இருக்கா, ரத்தம் இல்லையா. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்கள் வீடுகளில் இயேசுவின் ரத்தத்தை தெளியுங்கள். உங்கள் வாழ்க்கையில இயேசுவின் ரத்தத்தை தெளியுங்கள். இல்ல நான் ரொம்ப மோசமானவனா இருக்கேன், நான் சுத்தனா இருக்கேன், அது சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, பரவாயில்ல, உங்க மேல இயேசுவின் ரத்தத்தை தெளியுங்கள். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும்.